ஹாய்ங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ். நாளைக்கு கிறிஸ்மஸ். ஸோ நல்லா கொண்டாடுங்க. அண்டு ஆஸ் யூசுவலா எனக்கு டே வந்து டியூஸ்டே வந்து நல்லாவே போச்சு. காலையில வந்து ரிவிஷன் பண்ணேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி வந்து வேதிக் சிவிலைசேஷன் கொஞ்சம் படித்தேன். ஸோ இப்படி தான் எனக்கு டே போச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய அட்வைஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அண்டு நான் வந்து இதை வந்து ஒரு பார்ட் டைமாக தான் படிக்கேன். இதை வந்து ஃபுல் டைமாக படிக்கலை. ஃபுல் டைமாக வந்து ஒரு ஜாப் தான் நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிறது வந்து வந்து கான்ட்ராக்டுவல் ஜாப். ஸோ ஒரு 2 மந்த் கான்ட்ராக்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் ஜாப் வந்து கேரண்டி இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஜாப் வந்து தேடி ஆகணும். டிசம்பர் முடிய போகுது. இன்னும் ஜான்வரி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஜான்வரியில் வந்து நான் எப்படியும் கண்டிப்பாக இன்னொரு ஜாப் வந்து தேடி ஆகணும். நீ ஃப்ரீ டைமில் கொஞ்சம் கிடைக்கும்போது போர்ட்ஃபோலியோ வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஜாப் கிடைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஃபீஸ்லாம் போனால் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் நான் மோஸ்ட்லி ரிமோட் பேஸ்டு ஜாப்ஸ் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் படிக்கிறது வந்து பார்ட் டைம் தாங்க. அது வந்து ஃபுல் டைம் கிடையாது. எனக்கு தெரியும் வேலை கிடைக்கணும்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம ஃபுல் டைம் படிக்கணும், நிறைய டைம் எடுத்து படிக்கணும் அப்படின்னு. பட் இப்போதைக்கு எனக்கு ஜாப் தாங்க ப்ரியாரிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபுல் டைமும் படிக்க உட்காந்து ஒரு வருஷம் எஃபர்ட் போட்டு கிடைக்கலன்னா அந்த ஒரு வருஷம் எனக்கு வந்து கெரியர் கேப்பாக மாறிடும். ஸோ அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால தான் நான் வந்து இப்போ வேலை பார்த்துட்டே படிக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஃபுல் டைம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிடுதேன். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. அண்ட் ரீசெண்டாக அந்த இட்லி உப்புமா மேலே கொஞ்சம் கிரேஸ் வந்து அதிகமாயிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் பழைய காலேஜில் வந்து கொடுப்பாங்க. நல்லா இருக்கும். நான் முதல்ல சாப்பிட மாட்டேன். நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அடுத்து ஒரு நாள் சும்மா சாப்பிட்டு பார்த்தா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் டீ கூட வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் டின்னருக்கு செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. அண்டு நீங்கள் எப்படி படிக்கிறீங்க? படித்தா நல்லா படிங்க. அண்டு நான் மெட்டீரியல்ஸ் எங்கே எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்க. இந்த விர்ச்சுவல் லேர்னிங் தமிழ்நாடு போர்ட்டல் ஒன்று இருக்குது. ஸோ அதில் இருந்து தான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுக்கேன். ஸோ கவர்மெண்ட்டே நமக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வெளியே போய் எங்கேயும் எடுக்க வேண்டாம். நீங்கள் அதில் போய் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியலுமோ எடுத்து வந்து படிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படித்தா நல்லா படிங்க.